ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி தாங்க கருவேப்பிலை மல்லி சட்னி அரைக்க போகிறோம். இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது சட்னி செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லிக்கெலாம் அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான சட்னியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கட்டு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. அந்த கருவேப்பிலையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பார்க்குறது தான் நிறையா இருக்கும், வதக்கும் போது கொஞ்சமாகிடுங்க. இப்போ அடுத்ததாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு கருவேப்பிலை எடுத்திங்கன்னா அதில் கால்வாசி தான் மல்லித்தலை எடுக்கணுங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கருவேப்பிலையும் மல்லித்தலையும் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கணும், நல்லா முறுமுறுப்பாக வரணும் கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து மல்லித்தலையும் வதக்கும் போது நல்ல கருவேப்பிலை வாசனை வரும். அந்த வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ பாருங்கள், நல்ல முறுமுறுப்பாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்ல முறுமுறுப்பாக வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நல்ல முறுமுறுப்பாக இருக்கணும், அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே எண்ணெயில் வந்து கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்குங்க. வரமிளகாய் சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும் சட்னி. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாங்க, நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் அந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து ஏற்கனவே வறுத்து வச்ச கருவேப்பிலை மல்லித்தலை இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ரெண்டாவதாக நம்ம வறுத்து வச்ச பொருட்களை அதை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். துவையல் மாதிரி நெய்ஸாக அரைக்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. நம்ம குழம்புலாம் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா குழந்தைங்க எடுத்து வெளியில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்திங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், கெட்டியாக துவையல் மாதிரி கொரகொரப்பாக இருக்குது, அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான கருவேப்பிலை மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.